அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோல வந்து கம்ப்யூட்டர்னா என்ன? கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது? அப்படின்ற மாரி ஒரு பேசிக்கான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம போன வீடியோவ ஒரு கொஸ்டினோட நம்ம முடிச்சிருந்தோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கும், புரோகிராமிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து நான் ஒரு கொஸ்டினோட தான் அந்த வீடியோவ முடிச்சிருந்தேன். இப்போ நம்ப அந்த புரோகிராமிங் பத்தின எதுக்கு நமக்கு புரோகிராமிங் தேவை? புரோகிராமிங் வந்து கம்ப்யூட்டர்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு வந்து எந்த வகையில வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ஏன் டிஃபரெண்ட் புரோகிராமிங் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்றோம்? ஏன் நம்ம புரோகிராமிங் பண்றோம்? இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோல அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் எடுத்துக்கும், அதை வந்து ப்ராசஸ் பண்ணும், ஏதோ ஒரு ஃபார்மேட்ல அது அவுட்புட்டை வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ லிசன், இப்போ இன் ஜென்ரல் நம்ம ஏன் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம்? லாங்குவேஜ்னா நம்ம ஆக்சுவலி வி ஆர் ஹேவிங் இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு இப்படி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா? இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே நம்ம கம்யூனிகேஷன் மீடியமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாங்குவேஜஸ் மூலயமா தான் நம்ம இன்னொருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்க கூட தமிழ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ நம்ம யாரு கூடயாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் அப்படின்ற மீடியம் தேவை. அது எந்த டைப் ஆஃப் லாங்குவேஜா இருந்தாலும் சரி. ஸோ நம்ம அந்த லாங்குவேஜ் மூலயமா நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதே போல நம்ம ஒர்க் பண்ண போற கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் நமக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. அந்த லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எப்படி ஜென்ரலா லாங்குவேஜ்ல வந்து இங்கிலீஷ், தமிழ், தெலுங்குன்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கோ, அதே போல தான் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண நம்ம யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. அதை தான் நம்ம சி ப்ரோக்ராமிங், C++, ஜாவா, பைத்தான், ஜாவாஸ் இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா? இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஏதோ ஒரு லாங்குவேஜ் மூலயமா நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்றோம். சரி, நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணி என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா நம்ம தான் கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப மக்கு, அதுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து அப்படியே பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நம்ம தான் கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமா கொடுக்குறோம். தட்ஸ் இட். அதே போல இப்போ ஜென்ரலா ஒரு லாங்குவேஜை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், ஒரு செட் ஆஃப் சின்டாக்சஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆல்பபெட்ஸ் வச்சு எப்படி வேர்ட் ஃபார்ம் பண்ணணும்னு தெரியணும். அப்புறம் அந்த வேர்ட் வச்சு எப்படி நிறைய நிறைய வேர்ட்ஸ் வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு தெரியணும். அந்த சென்டென்ஸ் எப்படி கிராமட்டிக்கலா ஃபார்ம் பண்ணணுன்றது தெரியணும். இதெல்லாம் தான் ஆக்சுவலி நம்ம ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணும்போது பேஸ் விஷயமா நம்ம கத்துப்போம் இல்லையா? அதே போலதான் நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சின்டாக்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்கு. இந்த விஷயங்கள் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது எப்படி வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாம அந்த ப்ரோக்ராமை சக்சஸ்ஃபுல்லா எழுதி நமக்கு தேவையான அவுட்புட்டை வர வைக்கணும் அப்படின்றத தான் ஆக்சுவலா நம்ம ப்ரோக்ராம்ஸ் மூலயமா கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ கீப் இட் இன் மைண்ட், நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் கம்ப்யூட்டர் வந்து அப்படியே ஒர்க் பண்ணுமே தவிர அதுவாலாம் யோசிச்சு பண்ணாது. அதுவா யோசிச்சு அதுவா எல்லாமே பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஈவன் அதுக்குமே நம்ம தான் இன்புட் கொடுக்கணும். எனவே அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல பேசலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்திலாம் டெஃபினட்டா அதை பத்தின வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல வரப்போகுது. இப்போ நம்ம ஃபோக்கஸ் வந்து ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராமிங் எதுக்கு நமக்கு தேவைப்படுதுன்றதுல தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ சிம்பிள், தட்ஸ் இட். நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளால பண்ண முடியாத ஏதோ ஒரு டாஸ்கை வந்து கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்து ஃபாஸ்டா பண்ண வைக்க போறோம். அப்படி ஃபாஸ்டா பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணாதான் அந்த விஷயத்த பண்ண முடியும். அப்படி கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த ப்ரோக்ராம் இதுல ஏதோ ஒரு லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் மூலயமா நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்
கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணுமோ அந்த அவுட்புட் அப்படியே நமக்கு கொடுக்க போகுது. இவ்வளவுதாங்க ப்ரோக்ராமிங். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற டேர்ம் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ திஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் மூலயமா நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண போறோம். கம்யூனிகேட் பண்ணி அந்த நம்ம எழுத போற ப்ரோக்ராம்ஸ்ல கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு வேலையை எப்படி பண்ணணும், எந்த ஆர்டர்ல பண்ணணும், எப்படி இன்புட் வாங்கணும், எப்படி அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா வந்து ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். தட்ஸ் இட். ஸோ ப்ரோக்ராமிங்னா என்னன்ற ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் வந்து நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கொஸ்டின்ஸோ இல்லை உங்களோட சஜஷன்ஸோ வாட் எவர் இட் மேபி அதை வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ தட் அதுக்கு ரிப்ளை வந்து எதர் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை அடுத்த வீடியோஸ்லையோ டெஃபினட்டாக வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ மறக்காம நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸை வந்து நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வீடியோவை. அண்ட் தென் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கொஷின்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை, see you.